திருகோணமலை கடலோர பாதுகாப்பு வலயத்தில் அனுமதியின்றி புத்தர் சிலை வைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வடக்கு தெற்கொரிய பலாங்கொட கசப்ப தேரரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நேற்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய அரசாங்கத்தின் போது இ விசா வழங்கும் செயல்முறையை 2 தனியார் நிறுவனங்களுக்கு மாற்ற அப்போதைய அமைச்சரவை எடுத்த முடிவை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை மார்ச் 25ஆம் தேதி மீண்டும் கூட்ட உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பலாங்கொட அந்தாதோல பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி தப்பிச் சென்ற சந்தேகத்துக்கிடமான லொரி மீது நேற்று போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தும் பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் பாவனையாளர்களை சேவையில் இணைத்துக் கொண்டால் பேருந்து உரிமை பத்திரம் ரத்து செய்யப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனுமதியின்றி நபர்களை துன்புறுத்தி காணொலிகளை பதிவு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட 45 வயதான இலங்கையர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். 2026 பிப்ரவரி மாதத்தின் முதல் 7 நாட்களில் 80,776 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வருவது குறித்து சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹம்சக விஜயமுனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் தினமும் சுமார் 100 புதிய புற்றுநோயாளிகள் பதிவாகுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவது எங்களுக்கு மகிழ்ச்சி என்றும் அவர்களுக்கு தொழில் சுமை அதிகரிக்க கூடாது என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி வந்த பலாலி போலீசார் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவான் ஈவினை பகுதியில் மக்களுடன் முரண்பட்டதாகவும் லஞ்சம் பெறுவதற்காகவே இவ்வாறு எல்லை தாண்டி வருவதாகவும் அவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் பாடசாலை மறுசீரமைப்பு செயல்முறையில் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்தில் நிலவும் பிரச்சினைகளை குறைத்து முறையான போக்குவரத்து பொறிமுறையொன்றை உருவாக்குவதற்கு சிசிசிறிய பாடசாலை போக்குவரத்து சேவையை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவதில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.